சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மறுவூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. இந்த இனிய அமாவாசை நன்னாளில் மௌனம் தியானத்தை கடைபிடிப்போம். நம் குருவின் பூரண நல்லாசிகளை வேண்டுவோம். அன்னையின் அருள் வாக்கு. தன்னைத்தானே திருத்திக் கொண்டு வழிபாடு செய்து வந்தால்தான் உன்னிடம் இருக்கும் பொருட்களை நீ திருத்த முடியும். ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் அருள்மிகு ஆதி பராசக்தி சித்தர் பீடத்தில் இன்று சித்திரை அமாவாசை விழாவினை மதுரை மாவட்டம் தபால் தந்தி நகர், பாலமேடு மற்றும் கரடிக்கல் ஆதி பராசக்தி சித்தர் சக்தி பீடங்கள் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை கருவறை பணியை கிருஷ்ணகிரி தெற்கு மாவட்டம் வடமங்கலம் ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்தி. என் பேர் ஜெயமணி. நான் கோவை மாவட்டம் லக்ஷ்மிபுரம் சிபி 8 மன்றத்திலிருந்து வர்றேன். எனக்கு நிறைய அற்புதங்கள் அம்மா செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. நான் 30 வருஷமாக மாலை போட்டு வர்றேன். ஃபஸ்ட்டு வரும்போது நான் ஒருத்தர் மட்டும்தான் வந்தேன். அப்புறம் பார்த்தான்னா எங்கள் குடும்பமே அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி எல்லா குடும்பங்களும் என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன். எல்லாத்துக்குமே நல்ல அற்புதங்கள் நடந்திருக்குது. 3 பேர்த்துக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நடந்துருச்சு. எல்லா குழந்தையும் கிடச்சிருச்சு. 10 வருஷம் இல்லாதவங்க, 12 வருஷம் இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தைங்க இருந்தது. எனக்கு நிறைய அற்புதங்கள் நடந்திருக்குது. ஒரு தடவை வீட்டில் மேலே ஆர்சி ரொம்ப விழுகிற பக்கம் இல்லை, எனக்கு தெரியல. ஆனால் நான் பூ கட்டி கோயிலுக்கு ஒரு 10 முழம் பூ கட்டி வச்சுட்டு போகலான்னு கிளம்பும்போது வீட்டுக்குள்ளே துணிகளை மடித்து கொண்டு போய் வச்சுட்டு வரலான்னு வந்தேன். அந்த நேரம் பார்த்து அந்த மேலேருந்து ஆர்சி விழுகிறதுக்கு தயாராக இருந்தது. ஆனால் நான் என்னடா பாம்பு வர மாதிரி ஒரு சத்தம் கேட்குது, அது மேலே சரசரன்னு விழுகிறதுக்கு ஆயத்தமாயிட்டு இருந்தது. ஆனால் நான் பாம்பு வர்ற மாதிரி இருக்குதுன்னு எனக்கு ஒரு மனசுக்குள்ளே தோணுச்சு. அப்புறமா தானே ஒரு எட்டு பின்னால் எடுத்து வச்சேன். அப்படியே கமுந்துடுச்சு. 4 அடி அகலத்துக்கு 2 அடி நீளத்துக்கு. நான் அதில் உயிர் தப்பித்தேன். அது அம்மாவோட அற்புதம்னு நான் சொல்லுவேன். நான் டிங்கி. ஓம் சக்தி. குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. நீ அம்மாவுக்கு பிச்சை போடவில்லை, அம்மாதான் உனக்கு பிச்சை போடுகிறது. அப்படி உனக்கு பிச்சை போட வேண்டியே நன்கொடை கொடுக்க சொல்கிறது என்பது குரு உபதேசமாகும். கடந்த 12/3/2025 அன்று
ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தில் ஆன்மீக குரு அருள்மிகு பங்காரு அம்மா அவர்களின் 85வது அவதார பெருமங்கள விழாவினை முன்னிட்டு கலச விளக்கு வேள்வி பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது. அன்றைய தினம் சக்திகள் சிறப்பு அலங்காரம் செய்து அழகிய கேக் வெட்டி அம்மா அவர்களின் அவதார திருநாளினை பெரும் மகிழ்வோடு கொண்டாடினர். ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.